السلام عليكم ورحمة الله وبركاته. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد إني إذا مسني لئيم يروعني أقول يا سيد ساداتي يا سندي إني إذا صامني لئيم يروعني أقول يا سيد ساداتي يا سندي أقول يا سيد ساداتي يا سندي. الحمد لله الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இஷ்கே மதீனா புருதா குழுவினுடைய புனிதம் மிக்க மீலாது ஷரீஃபில் நம்மை ஒன்று கூட வைத்ததைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குடும்பத்தோடு பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் குடும்பத்தோடு ஹஜ்ஜி உம்ரா தவாஃபுகள் செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹுடைய திருலிகாவையும் திரு ஷஃபாஅத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தி
நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் பாக்கியத்தோடு, சுன்னத்துல் ஜமாத்திற்கு ஹிதமத் செய்யும் பாக்கியத்தோடு, நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. நம்மிலிருந்து மரணித்து விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், துஆவை கொண்டு வசியத் செய்தவர்கள், ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உம்மத்துகள் அனைவர்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி, ஒளிமயமாக்கி, விசாலமாக்கி, அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு, நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபறுகளையும் அல்லாஹ் ரவுலாவோடு தொடர்புள்ளதாகவும் மணவரையை விட சிறந்த அறையாகவும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, 9:30 நிறைவுபடுத்தணும், அப்படித்தானே? இல்லை, நான் எதுக்காக வேண்டினா வேற ஒன்றும் இல்லை. இஷ்கே மதீனாவினுடைய மீலாத விழாவில் பேசுவது என்பது கொஞ்சம் சந்தோஷம். கொஞ்சம் எல்லாரும் சந்தோஷத்தோடு அதை கேட்கிறீர்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை விட்டும் விடைபெறுவதற்கு முன்னால் உயிரினம் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாவம் நிறைந்த நம்முடைய கண்களால் காணுகிற பாக்கியத்தை கனவிலும் நனவிலும் தந்தருள் புரிய வேண்டும். அருமையானவர்களே, உலகத்தில் ஒரு பாசம், ஒரு நேசம், ஒரு மஹப்பத் 1500 ஆண்டுகளாகியும் குறையாமல் நிறைவாக வீற்றிருக்கிறது என்றால் அது ஒரு பேரற்புதம் என்பது மட்டுமல்ல, அந்த மஹப்பத்திற்குரியவர்களாக நம்மையும் அல்லாஹ் ஆக்கினானே, அதற்காக கோடி 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 நன்மைகள் செலுத்த வேண்டும். மாலி சிவா ஹுப்பி லதைக வசீலத்துன், மாலி சிவா ஹுப்பி லதைக வசீலத்துன். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பிரியத்தை தவிர எங்களிடத்தில் தொழுகை இல்லை, நோன்பில்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, ஒன்றுமில்லை. உங்கள் பிரியம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த பிரியத்தை கொண்டு எங்களை வெற்றி பெற நீங்கள் செய்வீர்கள். எங்களுடைய கரங்களை பிடியுங்கள் யா ரசூலல்லாஹ். அருமையான சகோதரர்களே, ஒரு முடிவு வைப்போம், இதயத்தில் ஒரு முடிவு வைப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மீலாது நடப்பதற்குள்ளால் என் ஹபீபான, என் ஆஷிகான, என் மஅஷூகான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒரு முடிவு வைக்கலாம் அல்லவா? முடிவு வைக்கணும்னா நம்ம கண்ணை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்தணும் இல்ல? நம்ம கண்கள் ஆசிட் ஊட்டி கழுக வேண்டிய கண்கள். பாவம் நிறைந்த கண்களை கொண்டு பரிசுத்தத்தின் உயர்வை பார்க்க முடியுமா? இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன். மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மஹ்ஷரின் மாண்பாளர், 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு, சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அருமையானவர்களே, நாம் கொஞ்சம் மாறுவோம். பெயரளவில் மீலாது நடத்திவிட்டு ஒதுங்குபவர்கள் அல்ல. ஆசை வைப்போம். யா ரசூலல்லாஹ், வருகை தாருங்கள், வருகை தாருங்கள், வள்ளல் யா ரசூலல்லாஹ், எம்மிடத்தில் வருகை தாருங்கள் யா ரசூலல்லாஹ், வைத்திடுங்கள், வைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், பொற்பாதம் வைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம் நெஞ்சின் மீதும் சிரசின் மீதும் வைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ். மதீனா மாநகர் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வேண்டுதல் வைப்போம். வைக்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள், அவர்களிடத்தில் கேட்டார்கள், கண்மணி நாயகத்தை கனவில் பார்த்திருக்கிறீர்களா?
கேட்டவர் கொஞ்சம் விசேஷமானவர், அவரிடத்தில் உண்மையை மறைக்க முடியாது. சுயூத்தி இமாம் பதில் சொல்லுகிறார்கள், நான் பார்த்திருக்கிறேன். பார்த்தவர் விடல்ல, எத்தனை தடவை பார்த்திருக்கிறீர்கள்? 70 தடவை என் ஹபீபை நான் பார்த்திருக்கிறேன். அருமையானவர்களே, நமக்கு ஒரு வைராக்கியம் வர வேண்டும். 70 தடவை சுயூத்தி இமாம் அவர்கள் பார்த்தார்களே. இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், உங்களை நான் நினைக்கிற பொழுதெல்லாம் கனவுல பார்க்கணும், அதுக்கு ஒரு ரூட் சொல்லிதாங்க. என்ன பேரின்ப காதல் அருமை சகோதரர்களே, என்ன காதல்! கண்மணி நாயகம் பதில் சொல்கிறார்கள், இந்த துஆவை ஓதுங்க, நான் கனவில் வந்து விடுவேன். அல்லாஹும்ம பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரினி வஜ்ஹ சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலம் வ மஆலா. இறைவா, கண்மணி நாயகத்தின் பொருட்டால் என் கண்மணி நாயகத்தின் திருமுகத்தை எனக்கு காட்டுவாயா. நம்ம ஒரு தடவை சொல்லி பார்ப்போமா? அல்லாஹும்ம பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரினி வஜ்ஹ சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலம் வ மஆலா. இன்றைக்கு உறங்குற நேரத்தில் என் காதலரே, என் ஆஷிகே, என் மாஷூகே, உங்கள் கரம் பிடிக்க என் கைகள் தகுதி இல்லை, உங்கள் கால்களை தொடுவதற்கு என் கரங்கள் தகுதி இல்லை. இருந்தாலும் யா ரசூலல்லாஹ், நான் ஆசைப்படுகிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு பார்க்க வேண்டும். உங்கள் அருள்வதனம் எப்படி இருக்கும், உங்கள் புனிதரோமங்கள் எப்படி இருக்கும், ஒளியை வீசுகிற உங்கள் பற்கள் எப்படி இருக்கும், உங்கள் முகவதனம் எப்படி இருக்கும், உங்கள் கைகள் எப்படி இருக்கும். சஹாபாக்கள் பார்த்தார்களே, நான் பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. மீலாதை கொண்டாடிய நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வேண்டுதல் வைப்போம். அங்கே என்ன, மீலாது கொண்டாடிவிட்டு காலங்கள் ஒதுங்கிவிடக்கூடியவர்கள் அல்லவே. ஆறுதலுக்காக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். சய்யிதுனா அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு கடுமையான சாட்டையடி வாங்குகிறார்கள். கடுமையான சாட்டையடி. 10 லட்சம் ஹதீசுகளை இதய கமலத்தில் வைத்த அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு முத்தபிஉஸ் சுன்னா என்ற பெயருக்கு அடைமொழியாக வாழ்ந்த அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கப் போகிறார்கள் என்ற செய்தியை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உஸ்தாதிற்கு கனவில் வந்து சொல்லி, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு கனவில் அந்த செய்தியை சொல்லி அறிவிக்கப்பட்ட அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அழிச்சாட்டியக்காரன், எல்லா பாவங்களையும் செய்பவன், நமக்கு ஒரு ஆறுதலுக்காக, நம்மை போன்ற பாவிகளுக்கு ஒரு ஆறுதலுக்காக, யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஆஷிக்குகள் யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக சொல்லுகிறேன். ஒரு அழிச்சாட்டியக்காரன், எல்லா தவறுகளையும் செய்பவன், அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனிதமான ஹதீஸ் மஜ்லிஸிற்கு ஒரு நாள் வருகிறான். ஏறி வருகிறார். வந்ததும் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் சொல்லுகிறார். அஹ்மது இப்னு ஹம்பல் இவனுடைய அழிச்சாட்டியத்தை, இவனுடைய பாவத்தை, இவனுடைய வீண்வாதத்தை நினைவில் வைத்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். திருப்பிக் கொள்கிற பொழுது அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த வந்தவன் சொன்னானாம், யா இமாம் அவர்களே, நான் செய்த பாவத்தின் காரணத்தினால் என்னை விட்டும் நீங்கள் முகத்தை திருப்புகிறீர்கள். ஒன்றை சொல்லுகிறேன், நான் பாவி, நான் பாவம் செய்தவன், நான் எல்லா குற்றங்களையும் செய்தவன். நேற்றைய தினம் நான் படுத்துறங்குகிற பொழுது
ரஅய்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் இதயவேந்தர் மதீனா கண்ட மாமன்னர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் பார்த்தேன். இந்த வார்த்தை வருகிற பொழுது உடனே ஒரு துஆ செய்திரணும், யா அல்லாஹ் எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்திரு. அந்த செய்தி கேட்கிற ஒரு கட்டம் சில சமயம் ஆயிரம் ஆஷிகீன்கள் துஆ செய்கிற இடமாக இருக்கும். பாவி நம்மளும் சேர்ந்துடணும், உடனே சொல்லிவிட வேண்டும், யா அல்லாஹ் என்னையும் சேர்த்து விடு. அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. கண்மணி நாயகம் ஒரு பெரிய ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். உட்கார்ந்து இருக்கிற பொழுது எல்லோரும் அவர்களை போய் பார்க்கிறார்களாம். பார்க்கிற பொழுது நான் மட்டும் போய் பார்க்க விருப்பப்படலை. இவர் சொல்றார், கனவுல நான் மட்டும் போய் பார்க்க விருப்பப்படவில்லை, நான் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருந்தேன். எல்லோரும் அந்த புனிதக்கரத்தை முத்தமிடுகிறார்கள். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நான் செய்த பாவம், நான் செய்த அயோக்கியத்தனம், நான் செய்த பித்தலாட்டங்கள் அத்துணையும் என் கண்முன்னால் வந்து நிற்கிறது. கடைசியாக என் ஹபீப் எல்லோரும் போனதற்கு பின்னால் என் பக்கம் முகத்தை திருப்பி, அருமை சகோதரரே நீங்கள் மட்டும் வரவில்லையா, நீங்க ஏன் வரவில்லை என்று என்னை கேட்கிறார்கள். இந்த சம்பவத்தை கேட்கிற பொழுது என்னை போன்ற உங்களை போன்றவர்களுக்கு யா ரசூலல்லாஹ் எங்களிடத்தில் நீங்கள் எப்பொழுது கேட்பீர்கள்? மதீனாவின் மாமன்னரே, எங்களுக்கு வேறொன்றும் தெரியாது யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதுதான் எங்களுக்கு தெரியும். அல்லாஹுவுக்கு அடுத்தது இல்லை, அல்லாஹுவையே எங்களுக்கு சொல்லி தந்தது நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லி தந்தீர்கள். எனவே எங்களை பார்த்து எப்படி கேட்பீர்கள் என்று கேட்போம். அவர் சொல்லுகிறார், இப்படி கேட்டதும் நான் முகத்தை திருப்பிக் கொண்டு வேகமாக ஓடிச் சென்றேன். ஹபீபனுடைய கரத்தை பிடித்தேன், முத்தமிட்டேன். முத்தமிட்டதும் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், நீ எல்லா பாவத்தையும் செய்கிறாய், எல்லா குற்றத்தையும் செய்கிறாய், எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் செய்கிறாய், ஆனால் உன்னிடத்தில் என் மீதுள்ள பாசம் இருக்கிறது என்றார்கள். அருமையானவர்களே, இதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். என்ன வேணாலும் செய்யலாம், பாவம் மனசுல பாசம் வைத்திருக்கிறோம் என்று மட்டும் விளங்கிக் கொள்ளாதீர்கள். அவருடைய பாசம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிரியப்பட்டது. இன்னொன்றையும் சேர்த்து சொன்னார்களாம், என் சஹாபாக்களில் யாரையும் நீ குறை பேசுவதில்லை. அருமையானவர்களை, இன்றைக்கு சொல்லலாம் நாங்கள் சஹாபாக்களை குறை பேசவில்லை என்று சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 ரக்காத் தராவீஹ் ஜமாஅத்தோடு நடத்தினால் தவறு என்று சொன்னால் சஹாபாக்களை குறை சொல்லுகிறீர்கள். 3 தலாக் ஓரிடத்தில் வைத்து சொன்னால் ஒரே தலாக் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற பொழுது அது என்ன உமருக்கு சொல்வதற்கு தகுதி என்று கேட்டீர்கள் என்றால் என் சஹாபாக்களை நீங்கள் குறை சொன்னீர்கள். ஜும்ஆவிற்கு 2 பாங்கு, அது என்ன 2 பாங்கை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறை சொன்ன கூட்டத்தில் நாம் சேர்ந்து விடுவோம். தொழுகையில கை கட்ட வேண்டும் என்றால் ஒன்று தொப்புளுக்கு கீழால் கட்டுகிறோம், இல்லை நெஞ்சுக்கு கீழால் கட்டுகிறோம். நெஞ்சுக்கு மேலால் கை கட்டி நான் அபாயகரமானவன், என்னை பின்பற்றாதே, என்னை தொட்டு விடாதே என்று நடக்கிறோம் என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாற்றம் செய்கிறோம். என் சஹாபாக்களுக்கு எதிராக நீ நடப்பதில்லை, எனவே நீ சிறந்தவனாக மாறுவாய் என்று என் கண்மணி நாயகம் சொன்னார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களே, நான் நேற்றைய தினத்தில் கண் விழித்து உட்கார்ந்தேன், பாவங்களை விட்டுவிட்டேன், பரிசுத்தப்படுத்திக் கொண்டேன். இப்பொழுது நான் புனிதமானவனாக மாறியிருக்கிறேன். நீங்களும் என் சலாத்திற்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். ஆடி போகிறார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடி போகிறார்கள் என்றால் அருமையானவர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்த பாசம் 1500 ஆண்டுகள் அல்ல, 1500 நூற்றாண்டுகளானாலும் இந்த பாசம் உலகத்தில் இருந்து அழியாது. அருமையானவர்களே, அழியாது. ஏனென்றால் அது ஒரு பேரின்பக் காதல், அது ஒரு பேரின்பக் காதல். மௌலிது ஷரீஃபில் உட்காருகிறோம். உங்களிடத்தில் சொல்லுவேன், மௌலிது ஷரீஃப்
புருதா ஷரீஃப், கண்ணியத்திற்குரிய ஸலவாத் மஜ்லிஸ்களில் மரியாதை குறைவாக உட்கார்ந்து விடாதீர்கள். சில சமயம் என் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற மஜ்லிஸாக அது இருக்கும். அந்த நேரத்தில் நாம கொஞ்சம் மரியாதை குறைவாக இருந்து விட்டோம் என்றால், யாருக்கு முன்னால் மரியாதை குறைவாக இருக்கிறோம்? அல்லாஹுவின் ஹபீபுக்கு முன்னால், அல்லாஹுவின் ஹலீலுக்கு முன்னால் மரியாதை குறைவாக இருக்கிறோம். சிலோன்ல இருந்து ஒரு ஆலிம் எனக்கு ஒரு கேள்வி கேட்டு எழுதியிருந்தார். சுபஹான மௌலிதுனுடைய 1வது சின்ன துஆல கிபிலத்தில் வாஜிதி வல் மௌஜூதுன்னு ஒரு வார்த்தை வருது. அது சிலோன்ல ஒரு பெரிய சர்ச்சை நினைப்போம். கிபிலத்தில் வாஜிதின்னா அல்லாஹ், மௌஜூதுன்னா நம்ம படைப்பினங்கள். படைப்பினங்களுக்கும் கண்மணி நாயகம் கிபிலா. நமக்கு அல்லாஹ் கஅபாவை கிபிலாவாக ஆக்கியதை போல் கஅபாவுக்கே கிபிலா கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்லூக்களுக்கு கிபிலா, வாஜிதாகிய அல்லாஹ்வுக்கு எப்படி கிபிலா என்று கேட்கிறார்கள். எனக்கு இவர் இந்த கேள்வியை கேட்டதும் நான் எங்கேயும் போய் பதிலெல்லாம் தேட இல்லை. எனக்கு என்னுடைய ஷேகுனா சொல்லி தந்தது, ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் உங்கள் பாட்டனார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் ஒரு வேண்டுதல் வையுங்கள், பதில் கிடைக்கும் என்பார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி கல்லத் ஹைலதி அதிரிக்னி முராதி யா ரசூலல்லாஹ். கேட்கிற பொழுது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. அல்லாஹ்வுக்கு கண்மணி நாயகம் கிபிலாவா? அல்லாஹ்விற்கு கண்மணி நாயகம் கிபிலாவா? அது அல்லாஹ் விளங்குகிற பாக்கியத்தை எல்லோருக்கும் கொடுக்க மாட்டான் அல்லவா? விளங்குகிற பாக்கியம் இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, முரட்டு பாசம் வேண்டும். எனக்கு ஒன்றும் தேவையில்லைப்பா. சுபஹான மௌலிதுக்காரர் சாதாரண நபர் அல்ல. அவர் எழுதினால் தவறு இருக்காது. எத்தனை வருடங்கள் ஆனதற்கு பின்னாலும் சுபஹானல் அஸீஸில் கஃபார் அல் கரீமுஸ் சத்தார் அல் வாஹிதில் கஹார் தில் கிப்ரியாஇ வல் அலமா என்று ஓதத் தொடங்குகிறோமே, அந்த சுபஹான மௌலூத் எழுதியவர் யார் என்று தெரியுமா? தெரியாது. ஏன் காரணம் தெரியுமா? கண்மணி நாயகத்தின் புகழை எழுதப் போகிற பொழுது என் பெயரை உள்ள கொண்டு வந்தா என் புகழும் உள்ள சேருது. நான் யார் என்று தெரிய வேண்டிய தேவையில்லை, என் ஹபீபு தெரிந்தால் போதும் என்று எழுதியவர்கள் சாதாரணமாக எழுதியிருப்பார்களா? ஹலீல் ஹபீப், கண்மணி நாயகம் ஹபீப். ஹபீப் என்றால் என்ன அர்த்தம்? கண்மணி நாயகம் விருப்பப்படுவதை அல்லாஹ் செய்து கொடுப்பான். ஹலீல் என்றால் அல்லாஹ் விருப்பப்படுவதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்வார்கள். ஒரு விளக்கம், பல்வேறு விளக்கங்கள் இருக்கலாம். قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها. அல்லாஹ் சொல்கிறான், யா ரசூலல்லாஹ், பைத்துல் முகத்தஸ பார்த்து தொழுதுட்டு இருக்கிறியா? அது உங்களுக்கு கூண்டுதல் விருப்பம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் கஅபாவை நோக்கி தொழுகணும்னு விருப்பம், அதுதானே? உங்கள் விருப்பத்தின்படி நான் மாறுகிறேன். யார் சொல்லுகிறார்? அகிலத்தை படைத்த அரசாளும் அல்லாஹ் சொல்கிறான், கத்னரா தகல்லுப வஜ்ஹிக, உங்கள் திருமுகத்தை நீங்கள் திருப்புகிறீர்கள். எனவே தர்லாஹா, நீங்கள் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு நான் திருப்திப்படுகிறேன். அல்லாஹ்வே திரும்புகிறான். யாரின் பக்கம் திரும்புகிறான்? கண்மணி நாயகத்தின் பக்கம் திரும்புகிறான். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. நபியே நாயகமே, நீங்கள் திருப்திப்படக்கூடிய அளவு அல்லாஹ் உங்களுக்கு தருவான். எனவே அல்லாஹ்வே கண்மணி நாயகத்தின் பிரியத்தின் அளவு திரும்புகிறான் என்றால் அல்லாஹ்விற்கும் கிப்லா. இந்த ஒரு அர்த்தம் விளங்கினால், ஏன் அல்லாஹ்வுக்கு கிப்லா என்ற பொழுது அல்லாஹ் தொழுவானா? அல்லாஹ் தொழுதா இந்த பக்கம் பார்த்து கை கட்டுவானா? என்றெல்லாம் சிந்தனை வர வேண்டாம். கண்மணி முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பொருத்தம் தேவை. அருமையானவர்களே, ஒரு 100 ஸலவாத் ஓதுங்கள் என்று சொன்னா இன்றைக்கு நைட்டு ஓதிடுவோம். இன்னைக்கு சொல்லியிருக்கிறா கண்மணி நாயகத்தை பார்த்துடலாம், ஓதிடுவோம். நாளைக்கு ஷைத்தான் ஓத விட மாட்டோம். ஒரு 100 ஸலவாத் வேண்டாம், ஒரு 50 ஸலவாத். அருமையானவர்களே, சென்ற மீலாதிலும் உங்களிடத்தில் நினைவுபடுத்தினேன், டெய்லி ஒரு 50 ஸலவாத் ஓதலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுவோம். ஒரு கஷ்டமும் கிடையாது. 5 வக்து தொழுகிறோம் இல்ல, ஒரு 10 ஸலவாத் ஓதிட்டு எழுந்திருப்போம். என்ன நடக்கும் தெரியுமா? நாளை கியாமத் நாளில் கோடானு கோடி மக்கள் நிற்கிற பொழுது டெய்லி 50 ஸலவாத் ஓதியவர்களை கண்மணி நாயகம் அழைத்து முசாபஹா செய்வார்களாம். அருமையானவர்களே, அருமையானவர்களே, அந்த கட்டத்தில் நம் கரம் கண்மணி நாயகத்தின் கரத்தோடு சேருகிற பொழுது சய்யிதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், மா மஸிஸ்து தீபாஜன், நான் உலகத்தின் பட்டுகளை எல்லாம் தொட்டு பார்த்திருக்கிறேன், ஆனால் என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொற்கரத்தை போன்று ஒன்றுமில்லை என்பார்களே, அந்த பொற்கரத்தை நாம் தொட வேண்டாமா? அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தருவான். புருதா தந்த மாமன்னர் பூசரி இமாம் அவர்கள் சொல்வார்கள், கம் அபுரஅத் வஸிபன் பில் லம்ஸி ராஹத்துஹு வ அத்லகத் அரிபன் மிர் ரிபகத்தில்லமமி என்று சொல்வார்கள். கம் அபுரஅத் வஸிபன், யா ரசூலல்லாஹ், உங்கள் கரம் பட்டால் எத்தனையோ நோய்கள் தீரும். எங்க இதயத்தில் உலகத்தின் பாசம் இருக்கிறது யா ரசூலல்லாஹ், எங்கள் இதயத்தில் அல்லாஹுவின் பாசம் குறைவாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், எங்கள் இதயத்தில் ஹபீபான உங்கள் மீதுள்ள பாசத்தில் குறைவு இருக்கிறது. ஒரு நாள் உங்கள் கரம் வைக்க வேண்டாம் யா ரசூலல்லாஹ், உங்கள் பொற்பாதத்தை எடுத்து எங்கள் நெஞ்சில் வையுங்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. தல்ஹத் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நாளைய இரவில் யார் பொறுப்பேற்று இரவு நேரத்தில் பாதுகாவல் கொடுப்பார்கள் என்று கேட்கிற பொழுது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்கிறார்கள். கூட ஒரு சஹாபி எழுந்திருக்கிறார்கள். அந்த சஹாபி எதிரியினுடைய அம்பேற்றி இறந்து விடுகிறார்கள். கூட இருக்கிறவனுக்கு அம்பு பட்டுனா நம்ம கை வெடவெடக்குது, 10 நாள் ஆனாலும் தீராது. அடுத்து கேட்கிறார்கள், இன்றைய தினம் யார் இருக்க போகிறார்கள்? தல்ஹத் இப்னு அப்துல்லா முதலாக எழுந்திருக்கிறார்கள். ஒரு தடவை அல்ல அருமை சகோதரர்களே, 11 தடவை எழுந்திருக்கிறார்கள். 11 தடவைக்கு பின்னால் அருமை சகோதரர்களே, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிறார். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை கையில் தூக்குகிறார்கள். அவர்களுடைய உடம்பில் மட்டும் 70 காயங்கள். 70 காயங்கள். அந்த நேரத்திலும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்களாம், சஹாபாக்களே, உங்கள் உயிர் இருப்பது வரையிலும் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொன்னார்களாம். அவங்களுடைய மான உறுப்புல மட்டும் 7 காயங்கள் என்பார்கள். அருமையானவர்களே, நாம் என்ன மஹப்பத்தில் இருக்கிறோம்? அல்லாஹ் நம்முடைய மஹப்பத்தை சீராக்கி தந்தருள் புரிவானாக, செம்மையாக்கி தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் மஹப்பத்தின் உச்சகட்டத்தில் ஆக்குவானாக. கீழக்கரையில் இருந்து தற்பொழுது வஃபாத்தாகி இருக்கக்கூடிய ஷுஐப் ஆலிம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தரீகாவில் தனிச்சிறந்து வாழ்ந்தவர்கள், ஜலாலியா ராத்திபை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள். அவங்க ரொம்ப வயசானவங்க,
PhD எடுத்தவர்கள், சரியான ஞாபக சக்திக்கு சொந்தக்காரர். நானும் அவர்களும் ஒரு கூட்டத்தில் பேசினோம். பேசியதற்கு பின்னால் இந்த ஒலி அமைத்து பத்திரிகை செய்தி எடுக்க வந்த ஒருவர் அவர்களை வந்து சந்தித்தார். அவர் இந்து மத சகோதரர். இந்து மதத்தை பற்றி 1 மணி நேரம் அவர் கை வெலவெலுத்து போனார். அவர் என் கையை பிடிச்சா, என் கையை பிடிச்சு அவ்வளோ முத்துரா, நான் சின்ன பையன், நான் விடக்குன்னு கையை உருவினது என்ன பார்த்து சொன்னா, அப்பா உங்க கைக்காக வேண்டி நான் அந்த கையை பிடிக்கல, நீங்க கண்மணி நாயகத்தினுடைய பேரப்பிள்ளை, எனவே இந்த கையை இறுக்கமா பிடிச்சிட்டு சொன்ன வார்த்தை, இனிமேல் யாரிடத்திலும் நீங்கள் உருவக்கூடாது என்றார்கள். இந்த செய்தியை நான் கேட்டுட்டு எனக்கு ஒரு சிறு மனவேதனையாக, நம்ம பெரிய பெரிய நாதாக்கள் அல்லவா, நான் கையை அதிலிருந்து உருவுறது இல்லை. இன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்தேன். மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? நம்முடைய இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர், இமாம் ஷாஃபி, இமாம் முஹம்மது இப்னு ஹசன் ஷைபானி ரலியல்லாஹு அன்ஹுடைய உஸ்தாத், இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய உஸ்தாத். மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவினுடைய கவர்னர் ஒரு ஃபத்வா கேட்கிறார். அது மார்க்கத்திற்கு கொஞ்சம் மாற்றமாக இருக்கிறது. மார்க்கத்திற்கு மாற்றமாக இருப்பதால் அந்த ஃபத்வா நான் தரமாட்டேன் என்று மறுக்கிறார்கள். மறுக்கிற பொழுது ஃபத்வா தரவில்லையா, மதீனாவின் கவர்னர் ஃபத்வா தரவில்லையா என்று சொல்லி மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்து ஜெயிலில் அடைக்கிறார். கடுமையான சாட்டையடி கொடுக்கிறார். மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த பொழுது சிலர் கேட்டார்களாம், இவங்களா மாலிக் இப்னு அனஸ்? மெலிந்துட்டாங்க ஜெயிலில் கிடந்து. யார் தெரியுமா மாலிக் இப்னு அனஸ்? மா நிம்து இல்லா ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தூங்குவது தான் எனக்கு தடை, தூங்கினா கண்மணி நாயகத்தை கனவுல பார்ப்பேன். இவெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு விதமான வேதனை. கண்மணி நாயகத்தின் புனித ரவுலாவில் இருந்து பாடம் நடத்துவார்கள். எனக்கு இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் சாலிம் அறிவித்தார்கள். சாலிமிற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிற்கு இதோ படுத்துறங்குகிறார்களே என் கண்மணி நாயகம் அறிவித்தார்கள் என்று கபரை தொட்டு ஹதீஸ் பாடம் நடத்துவார்கள். அந்த மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்து ஜெயிலில் அடைத்து சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்துகிறார்கள். இந்த செய்தி ஜனாதிபதி ஹாரூன் ரஷீது கேட்டுகிறது. வேகமாக வருகிறார். வந்து மாலிக் இப்னு அனஸ், இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்கிறார், யார் இந்த வேலையை உங்களுக்கு செய்தது? மதீனாவின் கவர்னரா? பிடித்து கொண்டு வாருங்கள் என்றார் ஹாரூன் ரஷீத். குடித்து கொண்டு வரப்பட்டது. மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொன்னார்களாம், இவரிடத்தில் நீங்கள் பழி வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களை அநியாயமாக தொந்தரவு செய்த இவரிடத்தில் பழி வாங்குங்கள் என்று சொல்லுகிற பொழுது 40,000 ஹதீசுகளை கொண்ட முஅத்தாவை கோர்வை செய்த இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மதீனாவை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன், மதீனாவில் நான் மரணிக்க வேண்டும் என்று சொல்லி மதீனாவை கெதியென்று கிடந்த மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவினுடைய வெளிகளில் ஒரு நாள் கூட செருப்பணிந்து நடக்காத மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவை பார்த்து சொன்னார்களாம், அந்த கவர்னர் கண்மணி நாயகத்தின் குடும்பத்தை சார்ந்தவர், அவர் எனக்கு எவ்வளவு தீங்கு செய்திருந்தாலும் பரவாயில்லை, நான் அவரிடத்தில் பழி வாங்க மாட்டேன். நாளை ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் குற்றவாளியாக நிற்பதற்கு விருப்பப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்றால், ஹுப்புக ஃபீ லஹ்மி வ அல்மி முதாஹிலுன். சதக்கத்துல்லாஹ் அப்பா
வித்ரியாவில் சொல்வார்கள், ஹுப்புக நபியே நாயகமே, உங்களுடைய பிரியம் ஃபீ லஹமி என்னுடைய சதைகளில், வ அலமி என்னுடைய இரத்தங்களில், என்னுடைய எலும்புகளில், மஜ்ஜைகளில், மதாஹிலுன் உள்ளே புகுந்து விட்டது. உங்க பிரியம் என் கல்பில மட்டும் இல்லை, என் சதையில் இருக்கிறது, என் இரத்தத்தில் இருக்கிறது, என் எலும்பில் இருக்கிறது, என் நாடி நரம்புகளில் இருக்கிறது. வமாலி ஷைத்தானி மதாஹிலுன், ஷைத்தானுக்கு அங்கே இடமே இல்லைங்கிறான். அந்த சதக்கத்துல்லாஹ் அப்பா அவர்கள் சொல்லித் தருவதை போல அந்த ஹுப்பு நம்முடைய உடலில் இருக்க வேண்டும். தல்ஹத் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹத் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் நமக்கு இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உயிருக்கு மேலான பிரியமாக. கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு, கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களத்தில் நிற்கிறார்கள். நிற்கிற பொழுது ஒரு அம்பு திடீரென்று பாய்ந்து வருகிறது. அந்த அம்பை பிடித்து நிறுத்துவதற்கு கையில் கேடயம் இல்லை, வாள் கூட இல்லை. எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் தெரியவில்லை. கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரே ஜம்பு, இப்படி உயர்ந்து குதிக்கிறார்கள். குதிக்கிற பொழுது அம்பு கண்ணுக்கு நேர வருகிறது. கண்ணை காட்டுகிறார்கள். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், கண்ணை குத்தி தொலைச்சி கண்ணு கீழே விழுந்துருது, அம்பும் கீழே விழுகிறது. உடனே அந்த கண்ணையும் அம்பையும் கையில தூக்கிட்டு இலா ஹலரத்தி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்லுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், கண்ணு யா ரசூலல்லாஹ்ங்கறார். கண்ணு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னதும் கண்மணி நாயகம் கேட்கிறார்கள், என்ன நடந்தது கத்தாதா? கண்மணி நாயகத்துக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, அவர் வாயால சொல்லட்டேன், என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். கேட்கிற பொழுது பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை நோக்கி அம்பு வந்தது, அந்த அம்பை தடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, கண்ணை கொடுத்தேன். எனக்கு கண்ணு தாருங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு கண்ணு தாருங்க யா ரசூலல்லாஹ். நாம ஒரு நாளாவது கேட்டிருக்கிறோம், யா ரசூலல்லாஹ் எனக்கு கல்பு தாருங்கள் யா ரசூலல்லாஹ். எத்தனையோ இறைநேசர்கள், எத்தனையோ ஆஷிகீன்கள் கண்மணி நாயகத்திடமிருந்து உணவு வாங்கி சாப்பிட்டதற்கு பின்னால், கனவில் உணவு சாப்பிட்டதற்கு பின்னால், உமிழ்நீரை சுவைத்ததற்கு பின்னால், இனி உலகத்தினுடைய உணவுகளை நான் சுவைக்கவே மாட்டேன் என்று சொல்லி 7 நாள் பட்டினி கிடந்து வஃபாத்தானார்கள். கண்மணி நாயகத்தினுடைய உமிழ்நீருக்கு பின்னால் இன்னொரு உணவை வாயில் வைக்கவா வேண்டாம் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு சொட்டில் இருந்து 1000-ல் ஒரு சொட்டு எங்களுக்கும் தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக, அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு கண்ணுன்னு சொன்னதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, கண்ணை கீழே போடுங்க கத்தாதா, அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்துக்கிடுங்களேன்டா. கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னா, யா ரசூலல்லாஹ் கீழே போட்டுருவேன், பொறுத்துக்கிடு, நான் புது மாப்பிள்ளை யா ரசூலல்லாஹ், என் மனைவியை நான் ரொம்ப விரும்புகிறேன், நான் ஒத்த கண்ணோட போனா அவ சில சமயம் விருப்பப்பட மாட்டா, என்ன எனக்கு கண்ணை சரி பண்ணி தாருங்க யா ரசூலல்லாஹ் என்றார்கள். கண்மணி நாயகம், வாருங்கள் கத்தாதா என்று சொல்லி அந்த கண்ணை எடுத்து, கண்ணு தனியா இருக்கு, நோ ஆபரேஷன், நோ மெடிசின், எந்த ஒரு சிகிச்சையும் இல்லை. அந்த கண்ணை தூக்கி அந்த வலது கண்ணில் உரிய இடத்துல வச்சுட்டு தன் புனித எச்சிலை தொட்டு தடவுகிறார்கள். கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அதற்கு பின்னால் எனக்கு இந்த கண்ணுக்கு வேண்டாம் வலி வரலாம், இதற்கு கண் வலி வராது. அதற்கு பின்னால் 2 நிமிஷம் இருக்கு, நான் நிறைவுக்கு வரணும்.
நாம் கொஞ்சம் மதீனாவிற்கு செல்ல வேண்டும், மதீனாவிற்கு செல்ல வேண்டும். அருமை சகோதரர்களே, செலவாற்று சொல்லுகிற பொழுது ஏதோ மதுரையிலிருந்து செலவாற்று சொல்லாதீர்கள், மதீனாவிற்கு போய் செலவாற்று சொல்லுங்கள், மதீனாவிற்கு போய் செலவாற்று சொல்லுங்கள். கையை கட்டிக்கொண்டு வீட்டிற்கு முன்னால் கஅபாவிற்கு கொஞ்சம் வலது பாகம் திரும்பினால் மதீனா கிபிலாவாகும். மதீனாவை கிபிலாவாக்கி கேளுங்கள், யா ரசூல் அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ் என்று கேளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன் வ அன்னஹு கைரு خلقில்லாஹி குல்லிஹிம் மௌலாய ஸல்லி வஸல்லிம். ஃபமப்லகுல் இல்மி ஹி அன்னஹு பஷருன். கண்மணியே, நாயகமே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான் சொல்லுங்க. ஏன் சொல்ல வைத்தான் தெரியுமா? அவர்களுடைய பார்வை மனித பார்வை அல்ல, கேள்வி மனித பார்வை அல்ல, சிந்தனை மனித பார்வை அல்ல. அவர்கள் உயர்வின் உயர்வு கட்டத்தில் இருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், நான் மனிதன் தான், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல வைத்தான். அதை பூசரி இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதுக்கு அடுத்த அடி அவங்க எடுக்கல, தெரியல அவளுக்கு. அப்படியே நிற்கிறார்கள். நிற்கிற பொழுது மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மஹ்ஷரின் மாண்பாளர், 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ராஹத்துல் லில் ஆஷிகீன், முராதுல் முஸ்தாகீன், சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்து சொன்னார்கள், வ அன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிம். அடுத்த அடியை எடுங்கண்டாங்க. புருதா சாதாரணமல்ல அருமை சகோதரர்களே, புருதா சாதாரணமல்ல, புருதா சாதாரணமல்ல. சுபஹான மௌலூத் லாக்கத் பியல் அஸ்பாப் ஃபகத் ஜிது ஹாதல் பாப் உகப்பில் அக்தாப் அப்கீரில் அஹ்பாப். அபுல் மவாஹிபு என்ற ஷாதுலி தரீகாவினுடைய பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதோட நான் முடிவுக்கு வந்துடுங்கப்பா. இஷ்கே ரசூல் பேசினால் அல்லாஹ் நமக்கு இந்த வாயை தருவானாக, நாவுகளை தருவானாக. எதையாவது ஒரு சம்பவத்தை நினைச்சே படுக்கிற தௌஃபீகை அல்லாஹ் தருவானாக. அபுல் மவாஹிபு ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற பொழுது இந்த அடியை வைத்து கண்மணி நாயகம்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட உயர்ந்தவர்கள், எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற பொழுது சிலர் சொன்னார்களாம், எல்லாரை விட உயர்ந்தவங்க தான், ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்மணி நாயகத்தை விட உயர்ந்தவர்கள் மாதிரி ஒரு பேச்சு ஏற்பட ஆரம்பித்து விட்டது. அவர்கள் சொன்னார்கள், இதற்கு என்ன தலீல்? கண்மணி நாயகம் தான் உயர்ந்தவர்கள். அதற்கு அபுல் மவாஹிப் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், கத் இன் அகதல் இஜ்மா, ஏகோபித்த முடிவு உண்டாகிவிட்டது, கண்மணி நாயகம் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி அந்த சர்ச்சை முடிஞ்சு கனவுல தூங்குகிறார்கள். கண்மணி நாயகம் வருகிறார்கள். வருகிற பொழுது சாதாரணமாக வரல, 2 படை வீரர்கள், ஒரு பக்கம் அபூபக்கர் நாயகம், ஒரு பக்கம் உமர் நாயகம். நாளை இவர்களை எல்லாம் சொர்க்கத்தில் நாம் பார்க்கலாம் அல்லவா, சொர்க்கத்தில் பார்ப்போம் அல்லவா. நம்மட்டு ஒண்ணும் இல்லை, ஆனால் என் ஹபீப் என் கரத்தை பிடித்து சொர்க்கம் சேர்ப்பார்கள். நமக்கு ஆதரவு இருக்கிறது. 2 பேரோடும் வருகிறார்கள். வந்ததும் அபுல் மவாஹிபுல் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூபக்கர் நாயகத்திரத்தில் கண்மணி நாயகன் கேட்கிறார்களாம், அத்ததிரி, உங்களுக்கு தெரியுமா, மா ஹதஸல் யோம், நேற்றைய தினம் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? நான் தான் உயர்ந்தவன், நான் தான் உயர்ந்தவன் என்ற விஷயத்தில் இவர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். இந்த அபுல் மவாஹிப் எனக்காக வரிந்து கட்டி நின்றார்கள் என்று சொன்னதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வந்து நின்று சொன்னார்களாம், மலாய்க்கத்மார்களிடத்திலேயே
உறுதியாகிவிட்டது. கண்மணி நாயகம்தான் உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள். எனவே அருமை சகோதரர்களே, கண்மணி நாயகம் பிரியப்பட்டது நமக்கு பிரியம்தானே? பிரியமா இல்லையா? பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமானது நமக்கு பிரியாம இல்லாமல் இருக்குமா? ஆமான்னு பதில் சொல்லிடுவோம். அடுத்து இந்த ஆள் எதையாவது கேட்டுருவாரு அப்படின்னு பயப்படுறீங்களே, ஒன்றும் கேட்க மாட்டேன். கண்மணி நாயகத்துக்கு பிரியமானது நமக்கு பிரியம் தானே? இல்லை, சத்தமா சொல்லுங்க. கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், குர்ரத்து ஐனி பிக அஸ்ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்றார்கள். ஒரு வக்து தொழுகை கலாவாகிறது என்றால், ஒரு வக்து தொழுகையை நாம் விடுகிறோம் என்றால், ஒரு வக்து தொழுகை நமக்கு தப்பி போகும் என்றால், என் கண்மணி நாயகம் கண் குளிர்ச்சி என்ற தொழுகையை நான் விடுகிறேன், நான் ஒரு அயோக்கியன் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். ஒரு நாள் கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேன், தொழணும். நைட்டு 12 ஆயாச்சு, இஷா தொழணும். டிரைவர்கிட்ட காரில் நானும் டிரைவர் தான். அந்த டிரைவர் கொஞ்சம் தொழுக அங்கே இங்கேயும் தான். என் கூட வந்து மாட்டிக்கிட்டாரா இல்லையா? அவர்கிட்ட சொன்ன தொழுகணும். அவர் தொழுகணும்னு தொழுக வந்துட்டு இருக்கிற சமயம் அசத்து எப்படின்னே தெரியல, ஹைவேயை விட்டு கார் வேறொரு இடத்துக்கு போகுதுங்கிறார். நான் திருப்பல்ல, ஹைவே விட்டு கார் வேறொரு இடத்துக்கு போகுது. ஒரு இடத்துல போய் நின்றுட்டார். அங்கே ஒரு டீ கடை, அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்கிறது, கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை. நான் சொன்னேன், இந்த டீ கடைக்காரர்கிட்ட போய் கேளுங்க, இந்த பள்ளிவாசல் எங்கே இருக்குதான்னு கேளுங்க. அவர் என்ன ஒரு இறங்க பார்த்தாரு. ஹஜ்ரத், கோயில் ஹஜ்ரத், டீ கடை, இந்த ஊரை பார்த்தாலே ஒரு முஸ்லீமும் இருக்க மாட்டான், கேளுங்க நீங்க அப்படின்ற. போய் கேட்டாரு, இதுல இருந்து ஒரு 10 அடி போனா பள்ளி இருக்குதுன்ற. அந்த ஆளு டிரைவர் ஆடி போய், அங்க ஒரு ஆள் இருக்கிறார், அவர்கிட்ட போய் பள்ளிவாசல் சாவி எடுத்துட்டு வாங்க. உடனே இமாமுக்கு போன், சாவி வருது, மிம்பர்படி பக்கத்தில் நின்று தொழுக வைக்கிறார்கள். அப்பொழுது நான் நினைத்தேன், யா ரசூல் அல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், என் இதய வேந்தரே யா ரசூல் அல்லாஹ், மதீனாவில் கிடக்கும் மாமன்னரே யா ரசூல் அல்லாஹ், குர்ரத்து ஐனி பிகி அஸ்ஸலா என்று சொன்னீர்களே, அதை நான் உணர்கிறேன். உங்களுக்காக நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டிய அந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். இனி ஒரு வக்து தொழுகை கலாவாக்க கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாளைய கபுருஸ்தானில் மாதா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல் என்று கேட்கிற பொழுது நாம் சொல்வோம், ஹாதா ஹபீபுல்லாஹ், ஹாதா ரசூலுல்லாஹ், ஹாதா அலீமுல் ஜா மன் கஸ்ஸஹு மௌலா பீரிஃபஅத்தில் மிக்தார் என்று சொல்வோம். ஏன் தெரியுமா? கண்மணி நாயகம் வஃபாத்துக்கு பின்னாலே வருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அவனா இருந்தா என்ன சொல்வான்? மாதா தக்கூலு. அப்ப சிந்திப்பான், மௌத்தா போனவங்க வரக்கூடாது இல்ல, மௌத்தா போனவங்க திரும்ப வரக்கூடாது. கண்மணி நாயகம் வஃபாத், சப்ஜெக்ட் கிளீன், நமக்கு சப்ஜெக்ட் தெளிவாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னால் பார்ப்போம். இல்லை என்றால் மரணிக்கிற அந்த தருவாயில் என் ஹபீப் வந்து சொல்வார்கள், என்ன பார்க்கத்தானப்பா ஆசைப்பட்டா, வந்துட்டேன்டா, சொல்லுடா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லி உயிர் விடுகிற வாக்கியத்தை அல்லாஹ் நிறைவாக தந்தருள் புரிவானாக. நாம் இங்கு எதை பேசினோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. நானும் என் மக்களோடு இங்கு வருகை தந்தோம். பிள்ளைகளையெல்லாம் சொல்லியே கூட்டிகிட்டு வந்தோம். வந்து இஷ்கே மதீனாவனுடைய மீளாத பாருங்களேன் அப்படின்னு சொல்லியே கூட்டிகிட்டு வந்தேன். இஷ்கை மதீனா நமக்கு இஷ்கை தரட்டும். என் பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்கள். என்னை விட சிறப்பாக அவர்கள் தீன் ஹிதமத் செய்ய வேண்டும். என் பிள்ளைகளுக்கு அடுத்த பிள்ளைகளாக மஹல்லராவின் அருமை மக்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களும் என் பிள்ளைகள் தான். அவர்களும் என்னை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். அல்லாஹ் அதை கபூலாக்கி என் கண்ணாலேயே காணுகிற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. உங்கள் மக்களையும் அல்லாஹ் ஆஷிக்குகளாக ஆக்கி அருள் புரிவானாக. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூடிட்டு வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.